ஹலோ மக்களே, நம்ம நடிப்பு அசுரன் தனுஷ் அவர்களை பத்தி தான் சொல்ல போறேன். தனுஷ் சார் லாஸ்டா தேரே இஷ்க் அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சாரு. அந்த படம் தமிழ்ல அவ்வளவா வரவேற்பு கிடைக்கல. அந்த படம் சரியா போகல. இந்தியில நல்ல வரவேற்பு பெற்று நல்லா ஓடிச்சு. அவருக்கு நல்ல பேரும் கிடைச்சிருக்கு. இப்ப கரா அப்படின்ற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய டைரக்டர் விக்னேஷ் ராஜா அவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி போர் தொழில் அப்படின்ற படம் டைரக்ட் பண்ணிருப்பாரு. ஒரு கிரைம் சப்ஜெக்ட் அது. அதுக்கப்புறமா ரெண்டாவது படம் தான் இந்த கரா திரைப்படம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம நேஷனல் அவார்டு வின்னர் ஜி வி பிரகாஷ்குமார் அவர் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. தனுஷும் ஜீவியும் பிரிக்க முடியாது போல் இருக்கு. பொல்லாதவங்கள தொடர்ந்து இவங்களோட காம்போ இன்னி வரைக்கும் தொடர்கிட்டே இருக்கு. அப்படியே தொடரட்டும். இந்த படத்துக்கு கரா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரா அப்படின்னா இவன் கரடு முரடான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவா இருக்கலாம். இல்லைன்னா பாசத்துல கரைஞ்சிட்டான் பாய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். இதுதான் இந்த கரான்றது. அப்படி இல்லைன்னா அந்த கிராமத்துல இருக்கிற கோவில்ல இருக்கிற காவல் தெய்வமா இருக்கலாம். இல்ல குலசாமியா கூட இருக்கலாம். இந்த கேரக்டரோட பேர் கராச்சாமி. அதான் கேரக்டரோட பேரு. ஷார்ட் ஃபார்ம்ல கரா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த படத்துடைய சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு வைப் சாங்கா தான் நம்ம ஜிவி போட்டிருக்காங்க. வேற லெவல்ல பண்ணிருக்காரு. பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே அருண் ராஜா காமராஜ் அவர்கள் தான் அந்த சாங் எழுதிருக்காங்க. அவரோட வரிகள்ல, ஜிவி மியூசிக்ல, ஆண்டனி தாஸ் அண்ட் மகாலிங்கம் அவங்களோட வாய்ஸ்ல இந்த பாட்டு வேற ஒரு வைப்பை கிரியேட் பண்ணுது. ஒரு கோவில் திருவிழா ஃபீலிங்கா நமக்கு கொடுக்குது. அந்த பிஜிஎம் சரி, அந்த உடுக்க சவுண்ட் எல்லாம் கேட்டா அப்படியே ஒரு மாதிரி நமக்கு இறங்கி ஆடணும் போல இருக்கும். அந்த மாதிரி இருக்கு அந்த சாங்கே எப்படி இருக்குன்னா, படம் எப்படி இருக்குன்னு தெரியலப்பா. சிறப்பான தரமான சம்பவத்தை படத்துல செய்ய போறாங்க போல. இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தனுஷ் சரோட சேர்ந்து இதுல மமிதா பைஜு அவங்க ஃபீமேல் லீட் ரோல் பண்றாங்க. சுராஜ் வஞ்சரம் ஜெயராம் அவங்களும் நல்லா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை ஒருவேளை ஒரு மாதிரி டிவிஷனல் ஸ்டோரியா இருக்கலாம். எப்படி இருக்க போகுதுன்றத ஏப்ரல் 30 தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்பதான் படம் ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட ரிலீஸ் வரைக்கும் பரபரப்பா விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு மக்களே. அதுக்கப்புறம் நம்ம தனுஷ் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, துள்ளுவது விலமை படத்துல அறிமுகமானாரு. அப்ப நிறைய கிரிட்டிசிசங்களை பார்த்திருக்காரு. இவன் ஒல்லியா இருக்கான், இவன் நடிக்க வந்துட்டான, அந்த மாதிரிலாம் பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம காதல் கொண்டேன், திருடா திருடி போன்ற படங்களை நடிச்சாரு. இன்னைக்கு நடிப்பு அசுரன் நம்ம அழைக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்திருக்காரு. இவரு ஆடுகளம் அசுரன் படத்துக்கு நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு. இவர் தமிழ்ல மட்டும் தான் நடிச்சாரான்னு பாத்தீங்கன்னா இல்ல, ஹாலிவுட்லயும் நடிச்சிருக்காரு, பாலிவுட்லயும் நடிச்சிருக்காரு. பாலிவுட்ல ராஞ்சி, ஷமிதாப், தேரே இஷ்க் படங்கள் நடிச்சாரு. ஹாலிவுட்ல ஒரு படம் நடிச்சிருக்காரு. இவர் நடிகை மட்டும் தான் செய்வாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, தயாரிச்சும் இருக்காரு. அந்த தயாரிப்பு கம்பெனியோட பேர் வண்டர்வால் பிலிம்ஸ் அப்படின்னு இருக்கு. நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்காரு. இவர் டைரக்ஷனும் பண்ணிருக்காரு. பவர் பாண்டி, இட்லி கடை, ராயன் போன்ற படங்கள் டைரக்ஷனும் பண்ணிருக்காரு. அது நடிச்சும் இருக்காரு. தனுஷ் சாரோட லைன் அப்ல இருக்க படங்கள் பாத்தீங்கன்னா, இளையராஜா சாரோட பயோகிராஃபி வச்சு வர அந்த படத்திலையும் இவர் நடிக்கிறாரு. அருண் மாதேஸ்வர் தான் படம் டைரக்ட் பண்றாங்க. அடுத்து நம்ம அப்துல் கலாம் ஐயா அவருடைய பயோகிராஃபிலையும் தனுஷ் சார் நடிக்கிறாங்க. அடுத்து அமரன் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி அவர் டைரக்ஷன் படம் நடிக்கிறாரு. அதுல சாய் பல்லவி அவரோட ஃபீமேல் லீட் ரோல் பண்றாங்க. சோ அந்த படமும் சரி, இப்ப இவர் நடிச்சு முடிச்சிருக்க கரா திரைப்படமும் சரி வெற்றி பெறணும்னு நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். வாழ்த்துக்கள் நடிப்பு அசுரன் தனுஷ் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தனுஷ் சாரோட ஃபேன்ஸா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே தனுஷ் சாரோட படங்கள்ல உங்களுக்கு என்னென்ன படம் பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.